கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் வருடத்திற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருவானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறாரு. அதே நேரத்துல உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா உச்சமாயி 11ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால எதிர்பாராத புகழ், செல்வாக்கு, பேரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல வாழ்க்கையினுடைய உச்சகட்ட சந்தோஷத்துல நீங்க இருக்க போறீங்க. இந்த சுக்கிரனானவர் 6ஆம் இடத்துக்குரிய அதிபதியாக இருக்கிறதுனால வேலையின் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்படலாம். இந்த தன லாபங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கொடுப்பதன் மூலமாகவும் அல்லது சம்பள உயர்வின் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும். 1ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த சமயத்துல உங்களை சுற்றி இந்த எதிரிகள் பார்த்தனா உங்களை கண்டு ரொம்ப பயப்படுவாங்க. அதே நேரத்துல உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிருப்பாங்க. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. அதாவது முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு முதல் திருமண யோகம் இருக்கிறது. அதோட இந்த குருவானவர் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால புத்திர பாக்கிய யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கும். ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அது பெரிதான அளவுக்கு மனக்கசப்புகளை உங்கள் இருவருக்கும் ஏற்படுத்தாது. உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் ராகுவானவர் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிதாக காதல் மலர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. 4ஆம் இடத்தை சூரியன் மற்றும் சனி பார்க்கறதுனால நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்கும்போது பாத்தீங்கன்னா வில்லக்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்குவது ரொம்ப நல்லது. 7 மற்றும் 12ஆம் இடத்துக்குரிய அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா வக்ரமாயி மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள்ல உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல இருக்காது. இதனால கணவன் அல்லது மனைவியின் மூலமாக குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. செவ்வாயானவர் வக்ரமாயி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள்ல வக்ரமாகி 2ஆம் இடத்துல இருக்காது. இதனால உங்களுடைய படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனால் மாதத்தினுடைய கடைசியில தான் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். 8ஆம் இடத்து அதிபதியாகிய குருவும் ராசி அதிபதியாகிய சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால தீராத வியாதிகள்னால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் குணமடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் காரிய அனுகூலங்களும் ஏற்படும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. இல்லைன்னா வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அரிது. அதே நேரம் உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மூத்த சகோதர சகோதரனுடன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை என்பது இருக்கும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா வக்ரமாயி மாதத்தினுடைய முதல் 3 வாரங்கள பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்காரு. இதனால சரியான தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட நேரிடலாம். 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்திற்காக ஒரு செலவு செய்து அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். செவ்வாயானவர் வக்ரமாகி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதியாகிய சனி பாத்தீங்கன்னா 10லே ஆட்சியா இருக்காரு. அதே நேரத்துல கூடவே பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய கடைசியில இருக்காரு. அதோட சந்திரன் வரும் சமயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதோட உங்களுடைய ராசி அதிபதியும் உச்சமாக இருக்கிறதுனால அரசு வேலைக்கு இந்த சமயத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.